ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் வந்து ஒரு ஸ்பீக்கர் தான் ரெடி பண்ண போகிறோம். அது நம்ம நார்மலாக வந்து பாட்டு கேட்கறதுக்கு ஒரு ஸ்பீக்கரான யூஸ் பண்ணுவோம். அதே ஸ்பீக்கர் வந்து நம்ம இன்னைக்கு வீட்டில் என்னென்ன ரெடி பண்ண போகிறோம். அப்போ டைமை வேஸ்ட் ஆக்காம வீடியோவில் போகலாம். கேஸ் முதல்ல வந்து ஒரு ரவுண்டு பைப் என்னென்னா தேவைப்படுது. அதுக்கப்புறமா ஒரு சார்ட்டு பேப்பர் இல்லைன்னா ஏதாவது ஒரு திக்கான பேப்பர் என்ன எடுத்துக்கிட்டு நம்ம பைப்பில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சுருட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா பேலன்ஸ் நிற்கிற அவ்வளோ வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து இந்த ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்கக்கூடிய அந்த ஒரு இன்சுலேட்டட் ஒயர் என்னன்னா எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்த இந்த ஒரு ஒயரை பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சுருட்டின அந்த ஒரு கார்ட்போர்டில் ஒரு 40 to 60 டர்ன்ஸ் வரைக்கும் சுற்றிக்கோங்க. நம்ம வைண்டிங் ரிமூவ் ஆகாமல் இருக்க கொஞ்சமாக சூப்பர் க்ளூ என்னன்னா போட்டிருக்கேன். இப்போ நம்ம ஒயருடைய இன்சுலேஷனை வந்து ரிமூவ் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம ஒயருடைய எட்ஜை வந்து இந்த மாதிரி ஷார்ப் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்து வந்து ஒரு மேக்னெட் என்னென்னா தேவைப்படுது. அதுக்கப்புறமா நம்ம மேக்னெட்டோடைய அதே அளவுக்கு என்னென்னா ஒரு கார்ட்போர்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கார்ட்போர்டோட சென்டரில் வந்து நம்ம ஏற்கனவே எடுத்த அந்த ஒரு பைப்பை வந்து இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கிட்டு நம்ம மேக்னெட்டையும் அதில் ஃபிட் பண்ணிக்கலாம். கேஸ் அப்போ உங்ககிட்ட எந்த மேக்னெட் இருக்கோ அந்த மேக்னெட்டை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மேக்னெட் தான் தேவை அப்படின்னு ஒன்றும் கிடையாது. கேஸ் அடுத்து வந்து நம்ம கோயிலில் பார்த்தீங்கன்னா 2 ஒயரை வந்து ஷார்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம ஒயருடைய 2 எட்ஜ்லையும் வந்து கொஞ்சமாக சோல்டரிங் என்னென்னா பண்ணியிருக்கேன். அப்போ தான் நம்ம ஒயர் வந்து ரிமூவ் ஆகாது. இப்போ வந்து ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கிட்டு நம்ம ஸ்பீக்கருக்கு ஒரு கோன் என்ன செய்யணும். அதுக்கு வந்து ஒரு ரவுண்டு ஷேப் என்னன்னா ட்ரா பண்ணி அதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த ஒரு கோன் செய்யறதுக்கு நம்ம ஏற்கனவே கட் பண்ண அந்த ஒரு சர்க்கிளுடைய சென்டர் வரைக்கும் கொஞ்சமாக கட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி நம்ம கோனை வந்து செஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ண அந்த இடத்த வந்து கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கோனை வந்து நம்ம ஏற்கனவே செஞ்ச அந்த கோயில்ல ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம கோயில் டாப்பில் கொஞ்சமாக க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கிட்டு நம்ம செஞ்ச அந்த ஒரு கோனை பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு காப்பர் ஒயர்னா தேவைப்படுது. நம்ம காப்பர் ஒயரை வந்து என்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்க்ரூ டிரைவரில் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு அதை வந்து இந்த மாதிரி சுற்றிக்கிறேன். இது வந்து நம்ம ஏற்கனவே செஞ்ச அந்த ஒரு கோயிலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அது எதுக்குன்னா நம்ம கோயில் வந்து ஃப்ரீயாக மூவ் ஆகுறதுக்கு தான். நம்ம ஏற்கனவே கனெக்ட் பண்ண அந்த ஒரு ஒயரை பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ப்ரிங்கில் என்னன்னா இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கிட்டு நம்ம கோயிலையும் வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கோயிலை வந்து நம்ம ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ண அந்த ஒரு மேக்னெட் அதுக்கப்புறமா அந்த ஒரு பைப்பில் வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஒயர் வந்து மூவ் ஆகாமல் இருக்க அந்த மேக்னெட்லேயும் இந்த மாதிரி சூப்பர் க்ளூ அப்ளை பண்ணிக்கிட்டு இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். கேஸ் நம்ம செஞ்ச இந்த ஒரு ஸ்பீக்கரை பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே செஞ்ச அந்த ஒரு ஆம்பிளிஃபையரில் வந்து இப்போ கனெக்ட் பண்ணுறேன். கேஸ் இந்த ஒரு ஆம்பிளிஃபையர் வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் இல்லைன்னா ஐகார்டில் தரேன், மறக்காம போய் பாருங்க. இப்போ நம்ம ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒயரை வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா நம்ம மொபைல் வந்து ஒரு பாட்டு ப்ளே பண்ணுறேன்.
கேஸ் நம்ம ஸ்பீக்கர் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நம்ம கோயில்ல வந்து ஒரு வோல்டேஜ் இல்லைன்னா ஒரு ஃப்ரீக்வன்சி வந்து கொடுக்கும்போது நம்ம கோயிலில் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். அந்த ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுனால தான் நம்ம ஸ்பீக்கர் வந்து வாய்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. கேஸ் நம்ம ஸ்பீக்கரை வந்து ஒரிஜினல் ஸ்பீக்கர் மாதிரி அவ்வளோ சவுண்ட் இல்லை, இருந்தாலும் ஓரளவுக்கு சவுண்ட் தான் கேட்குது. கேஸ் அப்போ இன்னைக்குள்ள வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோ பிடிக்கிறது டிஸ்லைக் பண்ணுங்க. அப்புறம் தான் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வேறு புதிய வீடியோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும் இட்ஸ் மீ அண்ட் ரிச் கெட்டிங் அப்.